இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பயனுள்ள ஒரு ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபியூச்சர் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் டாப் சோஷியல் அப்ளிகேஷனை பயன்படுத்திருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர், இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டை தான் நீங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை வாட்ஸ்அப்பில் நம்ம 2 அக்கௌண்ட் வச்சுக்கிடணும், ஃபேஸ்புக்கில் 2 வச்சுக்கிடணும், மெசஞ்சரில் 2 வைக்கணும் அப்படி நீங்கள் பிரியப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 8.0ல் அப்படி ஒரு ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சாம்சங் மொபைல் ஆட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் இல்லாமல் வேறு எந்த மொபைலெலாம் இந்த ஃபியூச்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவாயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை 2 அக்கௌண்ட்டாக எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஃபேஸ்புக்கை எப்படி 2 அக்கௌண்ட்டாக பயன்படுத்துறது, மெசஞ்சரை எப்படி 2 அக்கௌண்ட்டாக பயன்படுத்துறது, ஸோ இந்த ஃபியூச்சர்லாம் எங்கே இருக்குது, அதுவும் நம்ம ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய மெசஞ்சர், ஃபேஸ்புக், அதே நேரத்தில் வாட்ஸ்அப். ஸோ இந்த 3 அப்ளிகேஷனையும் நம்ம டபுள் அக்கௌண்ட்டாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத காட்ட போகிறோம். அதுக்கு ஆண்ட்ராய்டு 8.0ல் நம்ம நிரூபிக்க முடியும். செட்டிங்ஸ், அட்வான்ஸ் ஃபியூச்சர், டியூல் மெசஞ்சர். ஸோ இது நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவைலபிள் ஆப்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர். இந்த 3மே நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. கண்டிப்பாக இதை வந்து எனேபிள் பண்ணுறது மூலியமா ஈஸியாக உங்களால் இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து பயன்படுத்த முடியும். இன்ஸ்டால் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா நீங்கள் ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தும் போது செப்பரேட் கான்டாக்டை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் செப்பரேட் கான்டாக்ட்ஸ் ஃபார் யுவர் செகண்ட் ஆப்ஸ். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமா ஆட்டோமேட்டிக்கலி தனித்தனி அக்கௌண்ட், தனித்தனி கான்டாக்ட் வச்சுக்கலாம். நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் ரைட்டில் 3 டாட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் டியூல் மெசஞ்சர், அதை நம்ம டேப் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய சாம்சங் மொபைலில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த மொபைல்லையும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இல்லை இந்த ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோனை நான் பயன்படுத்தலை. சாம்சங் Galaxy J7 Proவில் இந்த ஃபியூச்சர் இருக்குது. அதுவும் ஆண்ட்ராய்டு 8.0 ஓரையில் இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சரை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டியை பயன்படுத்தாமலேயே டேரெக்டாக உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபியூச்சரை பயன்படுத்தி டபுள் அக்கௌண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள்.